ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் 16,000 யூனிட் பார்த்தீங்கன்னா சேலாக இருக்குது. சப் 4 மீட்டர் எஸ்யூவியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்பர் 1 செல்லிங்கில் இருக்குது. ஸோ டாப் 10 கார் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபரில் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 6th பிளேஸில் இருக்குது. ஸோ அந்த கார் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி சுசுகி பிரெஸா. ஸோ இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்மா கிரே கலர் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி பிரெஸாவோட VXI வேரியண்ட். LXI தான் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட். LXI, VXI, ZXI, ZXI ப்ளஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 வேரியண்ட் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர் வந்து வேரி ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ் மாடல் VXI. பெட்ரோல் தான், CNG இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெக்னிக்கலான ரிவ்யூ கிடையாது. இது வந்து காரை பற்றி ஒரு ஓவர்வியூ, காரில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு சின்ன ஒரு டிரைவிங் ரிவ்யூவாகவும் இது இருக்க போது. ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா என்ஜினை பற்றி நம்ம பேச போகிறதில்ல, அதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் எதுவும் பேச போகிறதில்ல. எனக்கு ஏன் அப்படின்னா டெக்னிக்கல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா அந்தளவு கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்ன மைண்ட் செட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன், ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன். அந்த மைண்ட் செட்டில் பாருங்கள். சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையுமே வந்து மைன்யூட்டாக காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ராப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூலாம் பார்க்கணும் அப்படின்னா வேறு சேனல் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காரோட டைமென்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ காரோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டு, எஸ்யூக்கான ஒரு ஸ்டாண்டு இருக்குல்ல, அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500 mm. ஸோ இந்த சென்டர்லேருந்து ஸோ அந்த சென்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2500 mm. ஹைட்டு வந்து 1685 mm. ஸோ என்னோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து 5'11". ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குது. ஸோ நான் நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோக்கு ஒரு போஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரோட ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 3995, அதாவது அண்டர் 4 மீட்டர் வருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சப் 4 மீட்டர் எஸ்யூவின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வித்து வந்து இதில் கொஞ்சம் சீட்டிங் பொசிஷன் வந்து சீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அகலமாக இருக்குன்ற மாதிரி நான் வந்து ரிவ்யூஸில் பார்த்துருந்தேன். ஸோ அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1790 mm. ஸோ நீங்கள் பேக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஓரளவு வந்து நல்லா அகலமாகவே இருக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 198 mm, ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்பீடு பிரேக்கர்லாம் பெருசாக வந்து இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சின்னதாக ஓட்டி பார்த்தேன், எந்த இஷ்யூ இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காரோட எக்ஸ்டீரியரை கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மேக்மா கிரேன்னு சொல்லியாச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம் வாங்க. ஸோ LXI வேரியண்ட்டில் மொத்தம் 5 கலர்ஸ் இருக்குது. ஸோ VXI வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்குது. இது வந்து மேக்மா கிரே. ஸோ மற்ற கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் போடுறேன், உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பார்த்துக்கலாம். ZXIலையும் பார்த்தீங்கன்னா ZXI ப்ளஸ்லையும் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த டூயல் டோன் கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரும், பாட்டம் அதாவது சைடு ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு கலரும் பார்த்தீங்கன்னா ZXI அண்ட் ZXI ப்ளஸில் தான் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லியானது. நம்மக்கிட்ட இருக்க வேரியண்ட்டை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து வரலாம். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சுசுக்கியோட லோகோ கொடுத்துருக்காங்க. குரோம் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரோட கலரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ABS மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்கிட் பிளேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் இருக்குது, ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் வந்து அடிச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து தாங்கிறதுக்காக ஏதாச்சும் கல்லுகள் அடிச்சிச்சுன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஹெட் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ZXI ப்ளஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ LED வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட்ஸ் வந்து வந்துடுது. ஸோ அப்படியே வந்து ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் குரோம் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த கிரில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல உள்ள கிரில் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஸோ இந்த வீல் ஆர்ச்சுக்கான கிளாடிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லுக்காக கொடுக்குது. ஸோ இந்த வீலுக்கு ஒரு SUV பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாடிங் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அக்சசரிஸ் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்மா கிரே கலர்லேயே வந்து ஒட்டியிருக்காங்க தெரியுமா. ஸோ இது வந்து OEM அக்சசரிஸு. ஸோ கார் டயர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 215/60 R16 வந்து போட்டிருக்காங்க. ஸோ 16 இன்ச்சு வந்து வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் டயரும் பார்த்தீங்க அப்படின்னா 16 இன்ச்சு, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல் கிடையாது. VXI LXIயில் ஸ்டீல் ட்ரம் தான் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து அதே மேக்மா கிரேயில் வந்து கொஞ்சம் லைட்டான ஒரு கிரேயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா டோரோட கிளாடிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் பேக் சைடு வரைக்கும் வந்து ரியர் டயரோட கிளாடிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து ஸோ அங்கே போய்ட்டு ஃப்ரண்டில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா காரை சுற்றி ஒரு கவர் ஆகுது. ஸோ பேக் சைடில் அந்த கிளாடிங் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிட் பிளேட் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பேட்சிங் வந்து இருக்குது பிரெஸா அப்படின்ட்டு, அது வந்து குரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டைல் லேம்ப் பார்த்தீங்கன்னா
ஸோ ஒரு ரெட் அண்ட் பிளாக் கலர் டோனில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டு கிடையாது. இங்கே வந்து நம்ம பிரேக் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டராக வந்து ஸோ இது வந்து இண்டிகேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பிரேக் பிடிக்கும் போது வந்து லைட் எரியுது. ஸோ பிரேக் லைட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டு சீலில் டிஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க VXIயில். ஸோ ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே பூட்டை வந்து பார்த்துடலாம். பூட்டு வந்து ஆல்ரெடி அன்லாக்கில் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ஆட்டோமேட்டிக் கிடையாது, நம்ம இழுத்து விட்டோடனே வந்து ஓப்பன் ஆகுது. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 328 லிட்டர்ஸ், நல்லா தாராளமாகவே இருக்குது சொல்ல போனோம் அப்படின்னா. ஸோ பூட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லேம்ப் எதுவுமே கொடுக்கல, சின்னதாக வந்து ஒரு ஹூக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் சைஸ் தான் 215 60 R16 அதே ஸ்டீல் வீலுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் 60/40 கிடையாது, கம்ப்ளீட்டாக தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆகுது. ஸோ இன்னொரு தடவை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ 60/40 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சில பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஸோ ஒரு சீட்டை மட்டும் தள்ளி வைக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லக்கேஜ் லிஃப்ட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. ஒரு SUV பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா என்னோடய இடுப்புக்கு கீழே இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லோவராக வந்து அந்தளவுக்கு இல்லை, பட் வந்து இதுதான் வந்து நேச்சரு. ஸ்பாய்லர் வந்து இது வந்து VXI அண்ட் LXI எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டு. ஸோ ஸ்பாய்லர் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா SUV வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்பாய்லர் வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஷார்க் ஃபின் ஆண்டனா பார்த்தீங்கன்னா அதுவும் இன்க்ளூடட் தான். LXI VXI ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்துடுது. காரோட எக்ஸ்டீரியர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டை வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அக்சசரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ வந்து போடுறோம். ஸோ வித் ப்ரைஸோட அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து காருக்குள்ளே போயிட்டு காருக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் வந்து ஒரு குட்டி டிரைவிங் வீடியோவும் பார்க்கலாம். ஸோ காருக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் வந்து 511 இருக்கனால உள்ளே வந்து இன்க்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த SUV வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கனால டக்குன்னு ஏறி வந்து என்னால் ஈஸியாகவே உட்கார முடியுது. ரொம்பவே அட்வான்டேஜ். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஏறுறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்தளவுக்கு சிரமமாக இருக்காது, பட் ஸ்டில் வந்து எனக்கு உள்ளே ஏறும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஈஸியாக வந்து ஏற முடியுது. ஸோ இறங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ குனிஞ்சு லைட்டாக நான் வந்து ஹைட்டாக இருக்கனால கொஞ்சம் குனிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கீ. ஸோ ரொம்பவே பேசிக்கான கீ தான். ஸோ எந்த LXI VXI வேரியன்ட் வாங்கினாலும் ஸோ மாருதிலேருந்து வந்து இந்த கீ தான் கொடுக்குறாங்க. காரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ VXI LXIயில் தான் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் வரும், இதில் வராது. ஸோ நம்ம வந்து ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளஸ்டர் எல்லாமே வருது, ஸ்பீடோ மீட்ரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து RPM மீட்ரு இருக்குது. ஸோ இந்த குட்டி டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்குது. ஸோ டோர் ஓப்பன் ஆகிருக்கிறது, அப்புறம் ஃபியூவலு, டெம்பரேச்சர் லெவல்ஸ் வந்து காமிக்குது. ஸோ சீட் பெல்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ சீட் பெல்ட் போட்டிருக்கமா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து காமிக்குது. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து RPM, ஸோ தேவையான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ காரை வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஸோ 9 இன்ச்சுக்கான ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் கிடையாது, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. பட் ஒயர்டாக தான் உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுசுக்கியோட கனெக்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும் தெரியுமா, ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல AC வென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஹசார்டுக்கான சுவிட்ச் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ டீட்டெயில் வந்து சிம்பிளாக நல்லாவே இருக்குது. ஸோ இந்த நாபோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து முக்கியமான பார்ட் வந்து ஸ்டியரிங்க்கு வரல. ஸ்டியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக என்னோட எட்டிகால உள்ள மாதிரியே தான் இருக்குது. ஸோ இங்கே வால்யூம் அப் டவுனு, அப்புறம் மோடு மாற்றுறது, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ், அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுறது, கால் ஆன்சர் பண்ணுறது, ஸோ எண்ட் பண்ணுறது, எல்லா டீட்டெயில் இருக்குது. ரொம்பவே பேசிக்காக தான் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு லெதர் ஃபினிஷு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஹெட்லேம்ப் கண்ட்ரோலுக்கான லிவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி வைப்பருக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸோ ஹை பீமு, லோ பீமுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃபுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட பீமோட ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான த்ரோ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா காரு அன்லாக் இது இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த இடத்துல இருக்கும், பட் இந்த பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டோரில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோ. ஸோ சிங்கிள் டச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டவுன் ஆகும். ஸோ சிங்கிள் டச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அப் ஆகும். ஸோ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேனுவல் தான். ஸோ அது வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து மேனுவலாக தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் இல்லையா. ஸோ டோர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லெதர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஃபேப்ரிக் இந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க, லெதர் கிடையாது, ஒரு பிளாக் கலர் வந்து ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ இங்கே வந்து 1 லிட்டர் வைக்கலாம்னு நினைக்கிறேன், போகுமான்னு தெரியல. சின்னதாக ஒரு பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் டோன் ஃபினிஷில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா LXi VXi வேரியண்ட்டில் வந்து டூயல் டோன் கிடையாது இன்டீரியரில். ஸோ மற்ற ZXi ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் டோன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கராக, இது வந்து ட்விட்டரான்னு தெரியல, ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்குது. அப்படியே மேலே வந்தோம்னா தெரிஞ்சு ஒரு குட்டி ட்விட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஏசி இன்லெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அக்சசரிஸில் வரும். இந்த உட்டன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இது வந்து OEM அக்சசரிஸு. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா இங்கே வந்து போட்டுக்கலாம். ஸோ இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டீரியர் லுக்கை வந்து மாற்றுது. ஸோ ரொம்பவே இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்கா. ஸோ இதுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து லைட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. நான் வந்து லைட் பூஸ்டப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த உட்டன் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டேஷ்போர்டில் வந்து ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் போகுது. ஸோ இதே வந்து டோர் சைடு வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருந்திருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஏர் சக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் ரியர் ஏசிக்கான ஸோ ஆன் ஆஃப் வந்து இருக்குது. ரியர் ஏசியும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுசுகி கனெக்டை யூஸ் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லாட்டி வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சருமே வந்து காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறது எல்லா ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோன்லேயுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒயர்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ப்ளஸ் வந்து ஆப்பிள் கார்ப்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பொசிஷனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து எனக்கு வந்து டிரைவர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஸ்டியரிங் பார்த்தீங்க அப்படின்னா டில்ட் அட்ஜஸ்டபிள் தான், நமக்கு வந்து டெலஸ்கோபி கிடையாது, ஃப்ரண்டில் வராது. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸோ டில்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ LXi வேரியண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏறுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ABC வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. என்னால் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து லெக் வந்து வச்சுக்க முடியுது. பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூயல் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. போனட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை பார்த்துருவோம், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ 1500cc வந்து இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 4 சிலிண்டர் இன்ஜினு. ஸோ எனக்கு வந்து இன்ஜின்ஸை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஸோ 4 சிலிண்டர் என்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, நான் வந்து ஓட்டின வரைக்கும். ஸோ பரவாயில்ல. ஸோ இன்ஜின் ஸ்பெக்கு பக்கம் வந்து நான் வந்து பெருசாக போக விருப்பப்படவில்லை. ஸோ எனக்கு வந்து ஸோ அந்தளவுக்கு வந்து ஸோ இன்ஜினை பற்றி வந்து நாலேஜ் இல்லை, அதனால் வந்து என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ நானே இப்போ தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கார் வந்து ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கார் பார்த்தீங்கன்னா எர்டிகா, இது வந்து ஸோ மச்சானோட காரு. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் லுக்கையும் பார்த்துட்டோம், ஸோ எக்ஸ்டீரியர் லுக்கையும் பார்த்துட்டோம். ஸோ நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இன்ஜின் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவு வந்து நல்லாவே பெருசாகவே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து கீழே வந்து ஃப்ளோர் மேட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து IRVM வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோ கிடையாது, மேனுவல் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சன் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேனிட்டி மிரர்னு சொல்லுவோமே, எனக்கு வந்து இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து இருக்குது. ஸோ ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு வந்து என்ன கலரில் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சீட் கவர் வந்து மாற்றிட்டாங்க. இதெல்லாம் வந்து அக்சசரிஸில் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து இதுதான் வியூ. ஓரளவு நல்லா டீசெண்டாகவே இருக்குது. எனக்கு இந்த உட்டன் ஃபினிஷ் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே கருப்பாக ஒரே சேம் கலரில் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, பட் இது நல்லாயிருக்கு. ஸோ முக்கியமாக வந்து கியரை வந்து மறந்தாச்சு. ஸோ இதில் LXi VXi வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா ZXiலையும் ZXi ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து 5 ஸ்பீடு. ஸோ ஆட்டோமேட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குங்க கியர் வந்து போடுறதுக்கு. எனக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட எர்டிகாவில் வந்து பொசிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கியர் போடுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மைக் இதெல்லாம் கிடக்கு. இந்த இடத்துல சும்மா ஒரு கப் ஹோல்டர் மாதிரி 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ZXi ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒயர்லெஸுக்கான ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஒயர்லெஸ் பேடு. ஸோ இதில் கிடையாது. இங்கே வந்து 12 வோல்ட்டுக்கான ஒரு சிகரெட் லைட்டர் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ டைப் ஏ யூஎஸ்பி போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஓஆர்விஎம்மோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ ஃபோல்டு கிடையாது, பட் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அழுத்தி வந்து நம்மளால் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான அட்ஜஸ்டபிள் பட்டன் வந்து உள்ளே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வெளியில் போய் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த நாபை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டோட மிரரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓரளவு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். ஸோ இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேரெக்டாக வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்க முடியுது. மியூசிக் ஆகட்டும் எல்லாமே பண்ணிக்க முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து மேப்போட நேவிகேஷன்லாம் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயர்டாக வந்து இந்த டைப் ஏ போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து இன்ஸ்டால் பண்ணிருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர்லெஸ் வந்து கிடையாது, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரீவெரிஃபை பண்ணிட்டு நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் இது இருக்கா இல்லையான்றதை. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆகலை. ப்ளூடூத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சைடு வந்து போக போகிறோம். ஸோ டோர் அன்லாக் பண்ணிட்டு உள்ளே வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ ஏறுறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து தலை வந்து இடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப இல்லை, கொஞ்சம் வந்து கேப் இருக்குது. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட 511க்கு இப்போ என்னோட பொசிஷனுக்கு வந்து சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து தாராளமாக போகும். 3 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாராளமாக வந்து உட்காரலாம். ஸோ வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வந்து எதுவும் கொடுக்கல, ஸோ பிளெயினாக தான் இருக்குது. ஸோ பட் சீட் பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் பேக்கோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டாண்டர்டாக எத்தனை இருக்குன்னு தெரியல, அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சீட் கவர் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் வந்து வைக்க முடியும். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக பிளெயினாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வேறு கலரில் இருந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஹோல்டர் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வந்து ஸோ இங்கே ஒரு ஹோல்டர் இருக்குது, இங்கேயே ஒரு ஹூக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட் இருக்குது. ஸோ சீட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, பின்னாடி போய் முன்னாடி வர மாதிரி. இது வந்து ஃபிக்ஸ்டு தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு நான் நோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்எக்ஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ரெஸ்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது, ஈவன் ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் கூட இருக்காது. ஸோ விஎக்ஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பெயின் பாயிண்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி ஹைட்டாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி நல்லா வந்து சாஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து ஹெட்ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு எல்எக்ஸ்ஐ போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பாருங்கள், கழுத்து வந்து தனியாக நிற்கும், தெரியுதா? ஸோ கழுத்து வந்து அப்படியே இருக்கும், அது தனியாக இருக்கும். கொஞ்சம் சாஞ்சுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா ஹெட்ரெஸ்ட்டும் வந்து மஸ்ட். ஸோ ரியரோட எங்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தலை வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா குனிஞ்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. வெளியில் போகிறது எனக்கு ஒன்றும் தெரியல. இப்படி கொஞ்சம் ஆனால் ஹெட்டு வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக ஒரு டிரைவிங் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து இனிஷியலாக நான் ஓட்டி பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஹேண்ட் பிரேக் வந்து எடுத்து விட்டாச்சு. சீட் பெல்ட் வந்து கோ பேசஞ்சர் வந்து போட்டால் தான் வந்து நமக்கு இதாகும். ரொம்பவே ஸ்மூத்தாக பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ இண்டிகேட்டரை போட்டு மேலே ஏறுவோம், அப்படியே முன்னாடி காமி. ஸோ ஆக்சிலரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கியரும் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து விழுகுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தின் சம் ஃபியூ செகண்டில் நம்மளால் வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி 4th கியர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து போயிட்டேன். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட்டான ரோட்டில் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து எனக்கு பெருசாக வந்து சஸ்பென்ஷன் வந்து ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஏதாச்சும் கரடு முரடாக போனோம் அப்படின்னா எனக்கு மேபி ஃபீல் ஆகலாம். ஸோ இது ஓகேவாக தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா. ஸோ அதனால் ரொம்பவே வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த காம்பேக்ட் எஸ்யூவினால பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த 7 சீட்டர் எர்டிகா ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இதை ஓட்டும் போது எனக்கு வந்து ஒரு அண்டர் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோலில் வந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பயந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா லென்த்தான காரில் ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இன்ஜினோட நாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அந்த அளவுக்கு வரல, கொஞ்சம் வருது. ஸோ நம்ம எல்லாம் மூடி இருக்கோமா, ஸோ எல்லாமே மூடி தான் இருக்கும் விண்டோ எல்லாம். ஸோ லைட்டாக வருது, பேர் பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லொக்கேஷனை மாற்றி போயிட்டுருக்கோம், வேறு ஒரு லொக்கேஷனுக்கு உள்ளே போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ ஆரன் சவுண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டாக இருக்குது.
ஸோ கியர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ஷிஃப்ட் பண்ண முடியுது. ஒரு கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கியர் வந்து போட முடியுது. அது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து லெஃப்ட்டில் போகணும். இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் வந்து இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டியரிங் வந்து அப்படியே பட்டரி ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ என்னோட எர்டிகா ஓட்டிட்டு இது ஓட்டவும் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஃபீல் வந்து கிடைக்குது. அப்படியே எஃபோர்ட்டே போடாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டியரிங் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. செம்ம ஸ்மூத்தாக வந்து இருக்குது. சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஓவர் டெக்னிக்கெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி நாங்கள் பெருசாக பேசலை. ஏன் அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை வந்து ப்ளூடூத்தில் வந்து நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அது கனெக்ட் பண்ணிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், லாஸ்ட்டு ஃபோன் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், அதுக்கப்புறம் மியூசிக், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளேல பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ், சிக்னல் ஸ்ட்ரென்த்து, ஸோ எல்லாமே காமிக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா மேப் வந்து நம்மளால் வந்து போட முடியாது, அவ்வளோதான் பிரச்சனை. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்புறம் வந்து கார்ப்ளே வந்து தேவைப்படும். ஸோ இதில் வந்து மேப் வராது. பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இந்த ப்ளூடூத் வழியாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ண முடியுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா வந்து ஸோ இந்த பாட்டோட சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6ல் தான் இருக்கு. ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லவுடாக இருக்கு. ஸோ டச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப அப்படியே சூப்பராலாம் இல்லை. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இது போதும். நீங்கள் வந்து மாற்றணும்னு எனக்கு தெரிஞ்ச அவசியமே கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணியே கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு 9ல் தான் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து வச்சோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா செம சவுண்டு கேட்குது. ஸோ சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஓகே தான் சொல்லணும். ஸோ இதை வந்து வேணும்னா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸோ ஒரு வீடியோ வந்து தனியாக வேணால் போடலாம். இப்போதைக்கு வந்து ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். இதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ சஸ்பென்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே டீசெண்டாக இருக்குது. இந்த டிரைவிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கை காலெலாம் அசைச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கார் வாங்க போகிறீங்க, என்ன மாடல் வாங்க போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். சார் என்ன காருன்னு சொல்கிறேன். ஸோ என்ன மாடல் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்ரு வந்து கோ வித் VXI தான் சொல்லுவேன். ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து கை வச்சோம் அப்படின்னா ஒயரிங்கில் வந்து கை வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வாரண்டி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரியர் சீட்டு வந்து ஹெட் ரெஸ்ட்டும் வந்துடுது, அதுக்கப்புறம் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது. ஸோ இது எல்லாமே ஒரு எனக்கு தெரிஞ்சு 11.5 நினைக்கிறேன் இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸு. மற்ற வேரியண்டோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை விசாரிச்சு தான் வந்து சொல்லணும். ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றுனேன், நல்லா ஸ்மூத்தாகவே வந்து ஏறிச்சு. அப்படி தானேயா? நல்லா ஒரு இதெல்லாம் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக வந்து ஏறுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கியர் வந்து நெக்ஸ்ட் ப்ராக்ரெசிவாக இருக்குது. டக்குன்னு போட்டோடனே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தடுமாறுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு இந்த வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி. ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிங்க. ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. பாய்.